राजयोग से आता जीवन में अनुशासन, जीवन में अनुशासन। राजयोग लाता है तन मन में परिवर्तन, तन मन में परिवर्तन। राजयोग की दिव्य साधना हर विकार को धोती, हर विकार को धोती। तू चुग ले रे चुग ले, राजयोग का मोती। मेरे मन के मान सरोवर के ओ हंसा राणा, ओ हंसा राणा। तू चुग ले रे चुग ले, राजयोग का मोती। राजयोग अपने साधक का भाग्य जगाता, एक दिन भाग्य जगाता। राजयोग आत्मा को शिव बाबा से मिलाता, शिव बाबा से मिलाता। ओ जिसके पास ये मोती उसकी किस्मत कभी न सोती, किस्मत कभी न सोती। तू चुग ले रे चुग ले,
ஓம் சாந்தி. இன்றைய யோக அனுபவம் செய்வதற்காக நான் ஒரு அழகான கடற்கரையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன். மனதளவில் இந்த உலகத்தை கடந்து ஒரு பரந்த விரிந்த கடற்கரைக்கு சென்று விடலாம். யாருமே இல்லாத ஒரு அழகான கடற்கரை. மிகவும் தூய்மையான இடம். இந்த அலைகளில் தூய்மையான தண்ணீரை பார்க்கின்றேன். அலைகளின் ஓசை மட்டும் என்னுடைய காதிற்கு இனிமையான ஒரு இசையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எதிரில் சூரியன் மறையும் தருணத்தை காட்டும் வட்ட நிலா போல செம்பொன் நிறமான ஒரு சூரியன் இந்த சூரியனிலிருந்து வரும் அழகான கதிர்கள் இந்த இயற்கையை ரசித்தவாறே நான் என்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்குகின்றேன். மெதுவாக கடற்கரை ஓரத்தில் நான் நடக்க ஆரம்பிக்கின்றேன். கடலின் அலைகள் என்னுடைய கால்களை வந்து அழகாக தொட்டுவிட்டு மீண்டும் அடுத்த அலையை உருவாக்குவதற்காக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நான் சிறிய சிறிய அடியாக இந்த கடற்கரையில் எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய பாத சுவடுகள் கடலின் அலைகள் வந்து இந்த பாத சுவடுகளை அழித்துக் கொண்டே செல்கின்றன. இப்பொழுது நான் ஆத்மாவிற்குள் உருவாகியிருந்த சுவடுகளை கண்காணிக்கின்றேன். எத்தனை சுவடுகள் என்னுடைய வாழ்க்கையில்
சிறிய வயதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு சுவடுகளை எனக்குள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கை. நான் மெதுவாக இந்த சுவடுகளை நினைத்தவாறே கடற்கரையில் ஓரிடத்தில் அமர்ந்து கொள்கின்றேன். என் வாழ்க்கையில் பல தருணங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். பல சுவடுகளை இப்பொழுது நான் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலேயே என்னுடைய மனம் எத்தனை முறை மாசுபட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நடைமுறையில் இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை செலுத்தத் தொடங்குகின்றேன். என்னுடைய கண்களையும் காதுகளையும் அகலமாக திறந்து வைத்துள்ளேன். நான் இப்பொழுது சற்று ஆழமாக யோசிக்கத் தொடங்குகின்றேன். இனி எடுத்து வைக்கப் போகும் என்னுடைய காலடி சிறந்த காலடியாக, சரியான காலடியாக இருப்பதற்காக நான் யோசிக்கத் தொடங்குகின்றேன். மனம் இப்பொழுது என்னுடைய அடுத்த அடிக்காக என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆவலோடு என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அடிகளுக்காக இப்பொழுது நான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றேன். என் அருகில்
சிவபாபா தோழனாக அமர்ந்திருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனதில் இருந்த அனைத்து விஷயங்களையும் என்னுடைய நண்பனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். தைரியத்தோடு என் பாபாவிடம் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கின்றேன். எந்த விஷயத்திலும் ஒளிவு மறைவு இல்லாமல் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் சுவடுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பாபா என்னுடைய உண்மையான உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உண்மையான உள்ளத்தில் இறைவன் திருப்திப்படுகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளுக்காக சுயம் பகவான் முன்னால் நான் வருந்துகின்றேன். பல விஷயங்களின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ தவறுகள் ஏற்பட்டுவிட்டன. தவறான சேர்க்கை, தவறான பார்வை, தவறான சிந்தனைகள், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வளர்ப்பு, ஏதேதோ பல காரணங்கள். ஆனால் இப்பொழுது பாபா முன்னால் என்னுடைய வாழ்க்கைக்காக முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன். எந்த ஒரு காரணமும் கூறாமல் பாபாவிடம் நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கின்றேன்.
தவறான காரியங்களை மாற்றியமைப்பதற்காக பாபாவிடம் ஒரு உண்மையான மனதையும் கூர்மையான புத்தியையும் கேட்கின்றேன். பாபா இப்பொழுது என்னுடைய பழைய சுவடுகளை அவரின் சக்தியின் கிரணங்களால் அழித்துக் கொண்டிருக்கின்றார். அதை திருத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த கடல் அலைகள் என்னுடைய பாத சுவடுகளை ஒரு நொடியில் அழித்தது போல இப்பொழுது பாபா எனக்குள்ளிருந்த ஆழமாக பதிந்து கிடந்த தவறான சுவடுகளை அவரின் சக்தி வாய்ந்த கிரணங்களால் அழித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய அடுத்த காலடி மிக உயர்ந்ததாகவும் பலரின் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாகவும் அமைவதற்காக இப்பொழுது பாபா என் தலை மீது கை வைத்து அவரின் சர்வ சக்திகளால் என்னை நிரப்புகின்றார். என் எதிரே தங்கத் தாமரைகளை இந்த கடற்கரையில் பதித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார். பாபாவின் ஒவ்வொரு செயல்களும் தங்கத் தாமரை போல இந்த கடற்கரையில் மின்னிக் கொண்டிருக்கின்றன. பாபா என் முன்னே செல்ல செல்ல எனக்கு சைகை காட்டிக் கொண்டிருக்கின்றார். எதையும் யோசிக்காமல் உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த வழிகளில் உன்னுடைய காலடிகளை எடுத்து வைப்பாயாக.
பாபா எந்த செயல்களை செய்திருந்தாரோ அந்த செயல்கள் எனக்கு பொற்தாமரை போல இப்பொழுது என் கண் முன்னால் காட்சியளிக்கின்றன. அந்த பொற்தாமரை போல அதே வாழ்க்கையை நானும் பின்பற்றி நடக்கத் தொடங்குகின்றேன். என் முன்னால் பாபா எத்தனையோ முட்களை கடந்து அழகான பாதங்களை பதித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் பாபா விட்டு சென்றுள்ள அந்த சுவடுகளில் என்னுடைய காலடிகளை எடுத்து வைக்கின்றேன். இந்த சுவடுகளுக்கு நடுவில் முட்கள் இருந்தாலும் இந்த சுவடுகள் என்னை ஒரு அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும். நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை கரடு முரடாக இருந்தாலும் அருகில் இருக்கும் வழிகள் பசுமையாக இருந்தாலும் நான் கவனமாக பாபா காட்டியிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த வழியையே மேற்கொள்கின்றேன். நூறு சதவிகிதம் நான் இந்த உயர்ந்த வழியை மனதார ஏற்றுக்கொண்டு நடந்து செல்கின்றேன். பாபா என்னை திரும்பி பார்த்து என்னுடைய முயற்சியை பார்த்து பல வரதானங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய நேரத்தை ஒரு துளி கூட வீணடிக்காமல் சரியான பாதையை பாபா எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். சரியான நேரத்தில் சரியான
ஒரு வழிமுறையை காட்டிக் கொண்டிருக்கின்றார். பாபா வெகு தொலைவில் சென்றாலும் என்னுடைய தூய்மையான மனமும் தெளிவான புத்தியும் தொடர்ந்து பாபாவை பார்த்து கொண்டே இருக்கின்றது. நான் எதை செய்தாலும் பாபாவின் வழிமுறைப்படியே செய்யத் தொடங்குகின்றேன். என் பின்னால் என்னுடைய அழகான பாத சுவடுகளை பார்க்கின்றேன். இது காலத்தால் அழியாதது. கடல் அலைகளாலோ சாதாரண அலைகளாக இருந்தாலும் சரி, சூறாவளி காற்றாக இருந்தாலும் சரி, சுனாமி அலையாக இருந்தாலும் சரி, நான் கடந்து வந்த இந்த பொன்னான பாதை எப்பொழுதும் அழியாத சுவடுகளாக இருக்கின்றன. பாபாவின் வழிமுறைப்படி நான் எடுத்து வைத்திருந்த இந்த காலடிகள் எதிர்காலத்தில் பல ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. நான் தொடர்ந்து என்னுடைய அழகான நாட்களை உருவாக்குவதற்காக இந்த பயணத்தை ஒவ்வொரு நொடியும் மேற்கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய முயற்சிகளில் பாபாவின் சக்தியை நிரப்பி வைக்கின்றேன். மீண்டும் என்னுடைய ஸ்தூலமான வாழ்க்கைக்கு திரும்பி விடுகின்றேன். அந்த கடற்கரை, அந்த அழகான பொற்சுவடுகள், இவை அனைத்தையும் இந்த நிஜ வாழ்க்கையில்
தாரணை செய்வதற்காக நான் இப்பொழுது இந்த வாழ்க்கையை தொடங்குகின்றேன். ஓம் சாந்தி. பூலோகத்தின் மூலையில் எங்கோ தேவபாரத பூமியில் எங்கே தூய சங்கமயுகத்தின் நேரம் ஒரு சூட்சும தனி அவதாரம் சிவ பெருமானே வரவேற்றோ. ஆனந்தம் அன்புடன் ஒளிருகின்ற நம் சுந்தர ஜோதியின் அருளினிலே ஆனந்தம் அன்புடன் ஒளிருகின்ற நம் சுந்தர ஜோதியின் அருளினிலே உன்னத உயர் செயல் புரிவதனாலே உயர்ந்திடும் பாக்கியம் புரிய வைத்தார் சிவ பெருமானே வரவேற்றோம். சிவ பெருமானே வரவேற்றோம். பூலோகத்தின் மூலையில் எங்கோ தேவபாரத பூமியில் இங்கே தூய சங்கமயுகத்தின் நேரம் ஒரு சூட்சும தனி அவதாரம் சிவ பெருமானே வரவேற்றோ. முக்திதாமத்தில் இருக்கின்ற அவரே முக்தி சத்கதி அருள்வார். முக்திதாமத்தில் இருக்கின்ற அவரே முக்தி சத்கதி அருள்வார். அழுக்கினை தூய்மையாக்குவதே அவர் அளப்பெரும் சூட்சும சேவை சிவ பெருமானே வரவேற்றோம். சிவ பெருமானே வரவேற்றோம். பூலோகத்தின் மூலையில் எங்கோ தேவபாரத பூமியில் எங்கே தூய சங்கமயுகத்தின் நேரம் ஒரு சூட்சும தனி அவதாரம் சிவ பெருமானே வரவேற்றோம். தூய சந்தோஷ பூமியிலிருந்து துர்க்குண பூமியாயாக தூய சந்தோஷ பூமியிலிருந்து துர்க்குண பூமியாயாக சாதாரணமாய் கெட்டவை மலிய சங்கர ரூபம் மாற்றிவிட
பெருமானே வரவேற்றோ பூலோகத்தின் மூலையில் எங்கோ தேவபாரத பூமியில் இங்கே தூய சங்கமயுகத்தின் நேரம் ஒரு சூட்சும தனி அவதாரம் சிவ பெருமானே வரவேற்றோ இடியென அழிவின் ஒலி பரவும் மட இருப்பினும் நன்மை பயக்கும் இடியென அழிவின் ஒலி பரவும் மட இருப்பினும் நன்மை பயக்கும் இன்பமும் அமைதியும் அருளுவதே இனி வருகின்ற படைப்பின் குறிக்கோள் சிவனவரது கீதா ஞானம் சிவனவரது கீதா ஞானம் சிவ பெருமானே வரவேற்றோ பூலோகத்தின் மூலையில் எங்கோ தேவபாரத பூமியில் இங்கே தூய சங்கமயுகத்தின் நேரம் ஒரு சூட்சும தனி அவதாரம் சிவ பெருமானே வரவேற்றோ சிவ பெருமானே வரவேற்றோ சிவ பெருமானே வரவேற்றோ